உங்களுக்கு எத்தனை வயசு? 19. உங்களுக்கு 17. 17? ஸ்கூலுக்கு போகலையா? ஏன்? அம்மாவுக்கு வருத்தத்தால நான் வேலைக்கு போனேன். அம்மாவுக்கு வருத்தத்தால வேலையில. அப்ப அம்மாக்கும் வருத்தம், அதனாலதான் இறந்தவ என்ன இப்ப அவையெல்லாம் நீங்க இருந்தாதான் பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதனால நீங்க படிப்பு விட்டுத்தீங்க என்ன. 17ண்டா எத்தனை மணி முடிச்சிருக்கீங்க? 10ஆம் ஆண்டு மட்டும். இப்ப நின்ற எப்ப நின்ற நீங்க? போன வருஷம் 3ஆம் மாதம். இந்த 3ஆம் மாதமா? போன வருஷம் 3ஆம் மாதம். அப்ப போன வருஷம் 3ஆம் மாதம் நின்றுக்கிறீங்க. நீங்க எத்தனை மணி முடிச்சீங்க? 9ஆம் ஆண்டு மட்டும். என்ன கண் கலங்கி இருக்கிறீங்க? ஏன் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மனவேதனை போல உடனே கத்துறீங்க கண்ணெல்லாம் கலங்கி? கத்தாதீங்க, நான் என்ன திடீரென்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா எண்ணெலும் ஒழுங்கா இல்லாம தான் இருக்கு. முக்கியமா சொல்லணுமெண்டா இப்ப ஓடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப நான் அநேகமான வீட போக்குல, இப்ப கஷ்டப்படுறாங்கன்ற வீட போக்குல இந்த ஓடுல இந்த ஓட்டு மோடு கட்டுவாங்க. அது கட்டுறல பாத்தீங்கன்னா அப்படி என்ன சொன்னா தண்ணி ஒழுகும், தண்ணி உள்ள ஒழுகுற மாதிரி இருக்கும். அதே போலதான் இங்கேயும் ஓட்டு மோடெல்லாம் கட்டல, சும்மா ஓட்டை கவுட்டு இருக்கிறாங்க. எண்ணெயும் கொண்டு வச்சது அப்புறம் எனக்கு கொரோனா எண்ணெயும் விடல. அந்த இதுல விளங்குதையா அவங்களோட கஷ்டங்கள் என்ன. 30 வருஷமா ஒரு கொடுமை என்றக்குள்ள பிள்ளைகளை நினைச்சுதான் கவலை என்ன. பிள்ளைகளை நினைச்சு கஷ்டத்தை தெரியப்படுத்துறாங்க. உண்மையிலேயே கஷ்டம், அவங்களோட கஷ்ட நிலையை உணர்ந்து இதுக்கு பிறகு அப்போ நம்ம தான் பார்க்கணுமன்ற நிலையில இருக்கிறீங்க. அப்ப கட்டாயமா அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அம்மா எப்படி கட்டி வச்சுட்டு கொடுத்தீங்களா, அதெல்லாம் என்ன செய்வீங்களா? நான் சொன்னேன், நான் உனக்கு ஒரு மாலை ஒன்று இருக்கிறேன், அதென்றாலும் வச்சு போட்டாலும் நான் அம்மா அப்படி அனுப்பிடுவேன், அப்படி நம்மளே அனுப்புவேன் சொன்னது. எனக்கு இதெல்லாம் கேட்டா கவலை வர்றது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, அம்மா இல்லை, அப்பாவுக்கும் காலையில் ஒரு வயசு போன ஒரு ஐயா, அவர் நடக்க மாட்டாராம். 2 பெண் பிள்ளைகள், என்ன இளம் பெண் பிள்ளைகள். கொமண்டெல்லாம் வரும், இளம் பிள்ளைகள்ன்ற முகத்தை மறைச்சி போடுங்கண்டு. அப்படி மறைச்சி போட்டால் நல்ல மேலே தானே என்ன, வெளிப்படையாக காட்டக்கொள்ள அப்படி மறைச்சி போடுறது சரியில்லை என்ன. அப்போதான் உதவின்றது கிடைக்குமென்று நான் நம்புகிறேன் நான் என்ன. ஓகே, இப்போ என்னென்னா அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க இருக்கிற இடம் கூட ஒழுங்காக இல்லையாம் என்ன சொன்னாங்க. அப்போ நான் வீடியோ எடுத்து தெரியப்படுத்துகிறேன். அதன் மூலமாக உதவி கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் என்ன. இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன், அதன் மூலமாக உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்கு. தொடர்ச்சியான வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன, வீட்டுக்கான உதவி, அடுத்தது வாழ்வாதார உதவி அப்படிலாம் கிடைச்சி கொண்டிருக்கு உண்மையிலே கஷ்டப்படுறாக்களுக்கு என்ன. ஓகே வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் மேலும் மேலும் நல்ல விடயங்களை உங்களோட ஆதரவோடு நான் செய்து கொண்டு வரலாம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது அவங்களோட சூழலை பார்ப்போம் என்ன. சொன்னாங்க வீடுகளும் ஒழுங்காக இல்லையாமண்டு. அப்போ சூழலை பார்ப்போம். பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கு, மாமரம். கேட்டு பாருங்க, கேட்டு மோசமாக தான் இருக்கு என்ன.
அப்படி தகரத்தையும் காட்டுங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, இருக்கிற இடம் ஒழுங்கா இல்லையாமன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் காட்டுறேன் தெளிவா. தகரமெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. ஒரு ரோட்டோரத்தெல்லாம் இருக்கு அவங்களோட வீடு. பரவாயில்ல, இனெல்லாம் இருக்கு. என்ன இனெல்லாம் இருக்கிறதால நல்ல நல்ல காத்தாவும் இருக்கு. நாங்க இப்ப நீங்க சொன்னீங்க தானே என்ன வீடு ஒழுங்கா இல்லைண்டா, அப்ப நாங்க வளைச்சி பாக்குறோம். என்ன வளைச்சி பார்த்துட்டு வாரம் உங்களோட பேச பாத்தீங்கன்னா எண்ணலும் ஒழுங்கா இல்லாம தான் இருக்கு. முக்கியமா சொல்லணுமாண்டா இப்ப ஓடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப நான் அநேகமான வீட போக்குல, இப்ப கஷ்டப்படுறாங்கிற வீட போக்குல இந்த ஓடுல இந்த ஓட்டு மோடு கட்டுவாங்க. அது கட்டுறல பாத்தீங்கன்னா அப்படி என்ன சொன்னா தண்ணி வந்து ஒழுகும், தண்ணி வந்து உள்ள ஒழுகுற மாதிரி இருக்கும். அதே போலதான் இங்கேயும் ஓட்டு மூடெல்லாம் கட்டல, சும்மா ஓட்டை கவுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும்தான். ஓகே, ஒரு இதில் காட்டுங்க அப்படியே ஒரு சிறிய ஒரு வளவு தான். ஓகே, கிணறு ஒன்று இருக்கு. இந்த ஒரு குடில் ஒன்று இருக்கு. அவ சொன்னதுக்கான காரணம் இதுதான். இப்ப விளங்குது, வந்து நேரடியா பார்த்ததுக்கு பிறகுதான் விளங்குது ஏன் முக்கியமா அந்த வீடை சொல்றாங்கன்னு. இப்ப அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்தா தானே விளங்கும். இப்ப பார்த்தாலே தெரியுது, இந்த ஒரு கதை ஒன்று இருக்கு, அதையும் தகரத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. ஓட்டு மோடு கட்டல. இந்த ஒரு குடில் ஒன்று இருக்கு. ஆரம்பத்துல இதுக்குள்ள இருந்தாங்களோ சரியல்ல. கேப்பம் பக்கத்துல நிக்கிறாங்க. என்ன இப்ப நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க வீடெல்லாம் மோசமா இருக்கேன். ஐயாவோட பேசும் என்ன விலங்குல ஐயா. இப்ப நான் சொன்னேன் தானே, என்ன அம்மா இல்ல, ஒரு காலையிலாத ஒரு அப்பா தான் இருக்கிறாரு, வயசு போன அப்பாண்டு கேள்விப்பட்டு வந்தேன் நாங்க. சரியா ஐயா? இப்ப நம்ம தொடர்ச்சி அவங்களோட பேசுறேன். என்ன இல்லைங்களா, மைக் ஒன் பண்றேன். சரி ஐயா, உங்களோட பேர், உங்களோட வயது எத்தனை? பொன்னம்பலம் வேலாயுதம். பொன்னம்பலம் வேலாயுதம். என்ன நீங்க என்னோட பார்த்து பேசுங்க, சரிதானே? என்ன கண் கலங்கி இருக்கிறீங்க? ஏன் அவ்வளோ அவ்வளோ மனவேதனை போல உடனே கத்துறீங்க, கண்ணெல்லாம் கலங்கி? கத்தாதீங்க, நான் என்ன திடீரென்ற மாதிரி. ஐயோ, காலையில் வந்தா நெஞ்சு போடலாம். தாயும் இல்லை, இல்லை. எப்ப செத்தாங்க? 3 வருஷமா? அவ இருப்பா வேண்டா என்னத்தையும் இஞ்சிஞ்சட வகுப்பு அதுவும் இல்லை. குடியிருக்கு போடுறதுக்கு யாரும் கூப்பிட்டா போயிட்டு வேலை உண்டு இஞ்சி கேட்டா. என்ன நடந்த காலுக்கு? நெல்லு மூட விழுந்த. நெல்லு மூட விழுந்தது காலில்? என்ன சொல்ல, நெல்லு தூக்குற வேலையா? அந்நேரம் நாட்டான் வேலை இஞ்சி. நாட்டான் வேலை. அது விழுந்தோடனே சோப்பாட்டம் மர அடுத்து சோப்பாட்டம் கொஞ்சம் உசத்துங்க அப்போ ஐயா காலை. ஐயோ, ஐயோ, 2 காலில் விழுந்ததா? இல்லை, ஒரு காலில் இப்போ இதுக்கு பாரம் கொடுக்க இது 100. இது 100. என்ன முறிஞ்சதா அப்படியே? 2 நாய்க்கு கட்டி பாருங்க. இந்த கட்டி கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் பயத்தில் நீச்சல். எப்போ இருந்த ஐயா? அது ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 30 வருஷமா? இப்ப எத்தனை வயது ஐயாக்கு? 59. அப்ப 29 வயசுல விழுந்ததா? இவங்களும் பிறந்துட்டாங்களா? அப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். அப்ப 30 வருஷமா இந்த காலோடான் இவங்களெல்லாம் வளர்த்த வேலை. அப்பயும் வேலைக்கு போனீங்களா? ஒரு 10 வருஷம் கூடிதான். வயசு போக அதுல வேதனைகள் உறக்கு, அந்த வருத்தத்துல இது வீரியம் உறக்க தொடங்கிதுன்னு. ஒரு இடத்தையும் போறலையா? ஒரு இடத்தையும் போறல. அப்ப 10 வருஷத்துக்கு முதல்ல உங்களோட மனைவியா வேலைக்கு போனேன்?
இல்ல நான் தான் போய் வரேன். இல்ல 10 வருஷமா நீங்க வேலைக்கு போகாம இருந்தீங்க, அந்த டைம்ல மனைவியா வேலைக்கு போனேன். இல்ல நான் மெல்ல உங்களோட அண்ணாவும் என்ன இப்ப உங்களோட நாங்க பேசுறோம், மைக் அப்பாட்டா நெருக்கப்பா நீங்க பேசினாலும் விளங்காது அப்படி என்ன. அப்ப நீங்க அப்படி இருக்கும்போதும் வேலைகளுக்கு போயிட்டு தான் 2 பேரையும் வளர்த்துனீங்க. எத்தனை பிள்ளைங்க சொன்னீங்க? 4 பேர். 4 பேர்ல இப்ப 3 பேர் தான் இருக்கிறேன். 3 பேர். யார் யாரு? இந்த பிள்ளை உண்டும் 2 பொம்பளை பிள்ளைகள், இன்னொரு ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. அவர் என்ன செய்யறாரு? அவர் இன்னும் சொல்லிட்டு. எத்தனை வயது அவருக்கு? 20 வயசு. அப்ப எத்தனை ஆண்டு மட்டும் படிச்சிருக்காரு? 10ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கானே. 10ஆம் ஆண்டு. ஏஎல் எல்லாம் படிக்கல, ஓஎலும் படிக்கல, என்ன ஏன் படிக்கல? கஷ்டத்தாலையா? சரி, ஓகே. இப்ப சொன்னாங்க உங்களோட வீடெல்லாம் மோசமா இருக்கு என்ன, அப்பா வேலைகளுக்கு போறல, காரணம் சும்மாண்டில்ல தானே, காரணம் காலையிலன்றதால வயதும் போயிட்டு அதனால போறல. இப்ப நாங்க வந்து பார்த்தோம் ஐயா, கேட்டு கூட ஒழுங்கா இல்லாம இருக்கு என்ன, கேட்டு இதை அடிச்சு வச்சுக்க, வேலையும் கூட தகரத்தால சும்மா கொழுவிட்ட மாதிரி தான் இருக்கு, அதுக்கு ஒழுங்கா நட்டு போட்டுலாம் இருக்கல என்ன, காத்து காடுற மாதிரி இருக்கு. அதோட சேர்த்து ஓட்டு மோடெல்லாம் கட்டல்ல. அதோட சேர்த்து இது என்னையா, இதுல ஆரம்பத்துல இருந்து இந்த குடியில காட்டுங்க, இதுல ஆரம்பத்துல இருந்து பார்த்து செஞ்சு வந்து அப்படி இதை குசினி ஆக்கி எடுத்துட்டோம். இதை குசினி. அப்ப இதுக்குள்ள நான் சமைக்கிறேன், மழை பெஞ்சா அதுக்குள்ள சமைக்கல, அதுக்கு சமைக்கல. நான் இன்னொரு அதை செஞ்சிருப்பேன். எனக்கு இருந்து மட்டையாம இல்லாச்சிக்கிறேன் அதான் இல்லாட்டி இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அப்படி நிலையில இருக்கிறீங்க. நீங்களும் கூட நிக்கத்தவள உள்ள போய் இருங்க, நாங்க தொடர்ச்சியா உங்க நம்ம மகளோட பேசுறோம். ஐயாவா இருங்க ஐயா, நடந்து காட்டுங்க. இப்படித்தான் ஐயா நடப்பாரு என்ன. அப்படி இருக்கும்போதும் பரவாயில்ல என்ன, ஒரு 29 வயசுல இப்படி கால் முறிஞ்சதுக்கு பிறகும் பரவாயில்ல, நீங்க வேலைகளுக்கு போயிருக்கீங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் என்ன. அப்ப இந்த வீடெல்லாம் அப்படி அரசாங்கத்தின் மூலமா இல்ல? அரசாங்கத்தை இது இன்னைக்கு மண்டபம் மட்டும் சமுத்தியார் சமுத்தியால இந்த மண்டபம். மற்றது ஒரு இது ஒன்று வந்து என்ன நிறுவனம் அதுல 60 கட்டி தந்தாங்க. 60 நாங்க ஓட்டோம். அப்ப இப்பயும் ஃபுல்லா முடியல என்ன. அப்ப உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு பாக்குறோம் என்ன, நீங்க சொன்னீங்க என்ன ஒழுங்கா வீட்டு வேலைலாம் முடியல. அப்ப பாப்போமா உள்ள? சரிதானே, நீங்க இருங்க ஐயா, அப்படியே நீங்க எழுந்து நடக்க தேவையில்ல. அப்ப லைட்டை போடும், லைட்டு கரண்ட் வசதி எல்லாம் இருக்குதானே என்ன. இதுக்குள்ளே இல்லையா லைட்டு? ஏன் போடுவது? நிக்குது இல்ல என்ன. சரி, அப்ப நார்மலா என்ன, நார்மலா இதுக்குள்ள ஒரு ரூம் அங்க ஒரு ரூம், 2 ரூமும் ஒரு ஹாலும், கிச்சன் வந்து அந்த குடில் தான் என்ன. இப்ப இதெல்லாம் காட்டுற வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? சீமந்து போடலையா? இருட்டா இருக்கு, காட்டையில அதை அப்படி அதை பிடிச்சிட்டு நிக்கணுமா? ஓகே சரி, ஓகே. அப்ப இதுக்கு சீமந்து போடலன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. அதுவும் அதே மாதிரி தான் என்ன, அது சாமியார். நம்மளாம் தெரியும் தானே. இப்ப நான் வெளி தோட்டத்தை பார்த்தாலே தெரியும், இதுவும் ஒரு கதவு தான், நான் மறைச்சு வச்சிருக்கீங்க போல. சரி, ஓகே. அப்ப தொடர்ச்சி அவங்கள்ட்ட பேசுவோம். இப்போ அப்பா பேசினாரு, அப்பாட்ட பேசினோம், இப்போ உங்கள்கிட்ட பேசுறமே. சரி, வணக்கம். உங்களோட பேர் என்ன? தனுசியா. உங்களோட பேர்? ரோமி தனுசியா. இப்ப உங்களுக்கு சம்மதம் தானே இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறது என்ன? சரி, இப்ப அப்பாட நிலைமை தான் மோசமா இருக்கு என்ன. அப்பா நான் நினைக்கவே இல்லை, இப்ப கூட ஒரு பாருங்க, காட்டுங்க அப்பாவை. பிள்ளைகளை நினைச்சு கவலையா? என்ன 2 பேருக்கு கத்தாதீங்க ஐயா என்ன, எனக்கு கவலையா இருக்கு. ஆளுக்கு டைம் மருந்து எடுக்க போக காசு அதுக்கு கூட காசு கொடுக்குறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு போய் காசுல போகல. அதால மார்க்கெட்டுக்கு ஆள்கிட்ட 1000 ரூபா காசு வாங்கிட்டு போகணும். அந்த காசு இப்ப வந்து கேட்டு போறாங்க, காசு இல்ல இப்ப உங்களுக்கு வருமானம்ன்றது ஒன்றும் இல்லை என்ன. என்ன எதால சாப்பிடுறீங்க? அப்ப இன்னைக்கு என்ன சமைச்ச?
இன்றைக்கு நேற்று அப்ப வயலுக்குள்ள போனா பஞ்சார் கைத்தங்க அந்த காலோட நுண்டி நுண்டி போறீங்களா? சைக்கிள்லையா? சைக்கிள் ஓடலாம் ஐயா? நிக்கணும் நின்று நின்று போகணும். ஏன்னா உங்களோட காலை பார்த்தா தெரியுது அந்த ஒரு மாதிரி அந்த புடைச்ச மாதிரி ஏறிக்கு கால் இந்த வீக்கம் அந்த மாதிரி. பாத்தீங்க என்ன அப்ப அப்படியான ஒரு நிலையிலையும் என்ன செய்யறேன்னு அதான் நீங்க போனதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடுன்றமா. ஏன்னா இப்ப இவங்களே அனுப்பலான்றீங்களா நீங்க? வேலைக்கு போனானு எப்படி ஒரு 6 மாதம் வச்சு போனானு மேல நித்திர முழிக்க. என்ன வேலைக்கு போனேன்? 6 காமெண்ட்டுக்கு போனேன். காமெண்ட்டுக்கு போனீங்க என்ன? நித்திர முழிக்கலாம் போயிட்டு அதெல்லாம் நான் இப்பயும் கூப்பிட்டவங்க மிரட்டான் நித்திர முழிக்கலாம் போயிட்டா. உங்களுக்கு எத்தனை வயசு? 19. உங்களுக்கு 17. ஸ்கூலுக்கு போகலையா? ஏன்? அம்மாவுக்கு வருத்தத்தால நான் வேலைக்கு போனேன். அதெல்லாம் அம்மாவுக்கும் வருத்தத்தால புறவுகள் நின்று வேலையில. அப்ப அம்மாக்கும் வருத்தம் அதனாலதான் இறந்தவ என்ன இப்ப அவையெல்லாம் நீங்க இருந்தா தான் பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதனால நீங்க படிப்பு விட்டுத்தீங்க என்ன? 17 எத்தனை மணி முடிச்சிருக்கீங்க? 10ஆம் ஆண்டு மட்டும். இப்ப நின்ற எப்ப நின்ற நீங்க? போன வருஷம் 3ஆம் மாதம். இந்த 3ஆம் மாதமா? போன வருஷம் 3ஆம் மாதம். அப்ப போன வருஷம் 3ஆம் மாதம் நின்றுக்கிறீங்க. நீங்க எத்தனை மணி படிச்சீங்க? 9ஆம் ஆண்டு மட்டும் படிச்சு போட்டு புறம் அம்மாவுக்கு மருத்துவர மாதிரி கெஞ்சாவது கடந்து வேலையெல்லாம் செஞ்சு போட்டு புறம் வீட்டு வேலைக்கு போகணும். அங்க போன நெத்திர முடிக்க நான் வேலைக்கு போறேன். அப்ப இப்ப தங்கச்சிக்கு 17 வயசு. அவ இப்ப வேலைகளுக்கு போகல. நீங்க 19 வயசு. அப்ப நீங்க போன நீங்க அதை செய்யலாம். போயிட்டு நித்திர முடிக்கல. காலையில 4 மணிக்கு எழும்பணும். எழும்பி பின்னரா 3 மணிக்கு வார மதியம் 12க்கு போய் இரவையில 18க்கு வார. அப்ப அப்பாவெல்லாம் நீங்க தான் பாக்குறீங்க. சமைக்கிறதெல்லாம் நீங்க தான். அம்மா வருத்தமா இருக்கக்குள்ளையும் நீங்க தான் பாத்துதா சமைச்சு நீங்க கொடுக்குற. அப்ப உங்களோட அண்ணா அப்படித்தான் கடற்கரைகளுக்கு போயிட்டு வந்த அந்த அது பழமையா சில நாளையில படும் மேம்பட்ட 2000 3000 வரும். அப்ப கூலி தொழிற்சாலை உங்களோட அண்ணனும் அவர் திருமணம் செய்திருந்தாரா? இல்ல அவன் கல்யாணம் கட்டல. எங்களோட எத்தனை வயதா? 20 வயதால் அவரு கடற்கரைக்கு போறாரு. இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு. அவரு கல்யாணம் கட்டித்தார். அவர் என்ன வேலை செய்யறாரு? கடல் தொழில். என்ன கடல் தொழில்ண்டா அப்ப கொஞ்சம் கூலி தொழில் தானே. அது கஷ்டம் தானே. என்ன அப்ப ஒன்றும் இல்லாமையும் போகும். என்ன தெரியும் தானே. நம்மளா தெரியும் மீன்பிடி தொழில்ண்டா எப்படி என்று. ஆனா உங்களுக்கு என்ன வருமானம்ன்றது இல்ல. ஆனா அவர் உங்களோட இருக்காரு. 20 வயசு ஆம்பளை பிள்ளை. இப்ப அப்பா தான். இப்ப அப்பாட மருந்து செலவு எல்லாமே இருக்கு அப்பாவுக்கு. அப்பாவுக்கு நண்டா இப்ப மருந்து எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப காலையில வந்து கேட்டார் காசு இரட்டான் ஆமசில மருந்து அடிக்காங்க. எனக்கிட்ட காசு இல்ல. நான் ஒரு இடத்துல கேட்டாங்க கடையில எடுத்தாங்க காசு. நான் ஒரு இடத்துக்கு போகல. அப்புறம் நாங்க என்ன இங்க பிரைவேட் எடுத்துட்டு வேண்டா. இங்க இந்த இதுல ஆஸ்பத்திரியில போய் அரசாங்க ஆஸ்பத்திரியிலயா குளிச? வளமையா குளிச எடுக்கிறவரா? காலு உரத்து டப்பா எடுத்து வருவாரு. நாங்க அவ்வளவு கொஞ்சம் மருந்த போட்டு இழுத்து விடுவோம். அப்ப நீங்க தான் பாக்குறீங்க. உண்மையிலேயே அப்படியே கால் வரத்தோட கூட போறாரு. என்ன போயிட்டு அவர் உழைப்பாலாம் இப்ப போகுது. வேற என்னென்ன கஷ்டங்கள் சொல்லுங்களேன் பாப்போம். அம்மா இல்லாம வளர்றீங்க. என்ன இப்ப அவையும் ஒரு 16 வயசுல அம்மா இல்லாம இருந்திருப்பா. 16 வயசுல அம்மா வளர்ந்துட்டா. நீங்க ஒரு 18 வயசுல. என்ன 2 வருஷம் அம்மா இழந்து? அம்மா இழந்து 2 வருஷம். அப்ப 16 வயசு உங்களுக்கு. அவைக்கு 13 வயசு. எப்படி எப்படி அதுக்கு பிறகு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. படிப்பு விட்டதுக்கான காரணம் அதுதான். என்ன அம்மாக்கு என்ன வருத்தம்? காய்ச்சல். என்ன காய்ச்சல்? அம்மாவுக்கு இதாத்தாங்க நோம்பலத்தாங்க காஞ்சி இருந்தது. ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. கொரோனா வந்துட்டு அப்புறம் வெங்கடா கொத்தரையும் பார்க்க விடையும் இல்லாங்க. அண்ணாவெல்லாம் வந்து கத்தினாங்க பார்க்க விடலை. அப்புறம் அதால எண்ணெயையும் கொண்டு வச்சுது. அப்புறம் எல்லாருக்கும் கொரோனா எண்ணெயையும் விடலை. அந்த இதுல ஒரு 6 இதுக்கு மேல நாங்க எப்படி செத்தாமன்ட்டு. நீங்க பார்த்ததே இல்லையா?
சாவுக்குள்ள எல்லாம் பேசவே இல்லை. குளங்கட மூத்தனா தான் கேட்டு அவன்கிட்ட கையால ஒரு 2 தண்ணி ஊடுத்தி சீவன் போகணுமாண்டா அவனை தான் கேட்டு அப்புறம் இஞ்ச கோலை எடுத்து சொல்ல முழுப்பாரு மந்தவங்க கடைசி மட்டும் உள்ளுக்குள்ள எடுக்கல. கொரோனால சும்மா ஆனவங்க கொரோனா வந்து சும்மா அம்மாவுக்கு வாசதி கொண்டு வந்து வருத்தம் நல்லா இருந்தது. திடீரெண்டு ஆகல 4 மணி வரைக்கும் ஃபுல்லா வயர்லாம் அடிச்சு ஒரு 6:30 வரைக்கும் செத்து மட்டும் வேலை சொன்னாங்க. அப்ப என்ன வர்றதால சத்தன தெரியா காய்ச்சல் மட்டும் சொன்ன. காய்ச்சல் மட்டும் தஞ்ச காய்ச்சல் நாங்கெல்லாம் வச்சு இந்த அப்புறம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனோம். அங்க கொண்டு வந்தாங்க கொரோனா வந்து. ஐயாவும் பார்த்து ஐயாவுக்கும் 30 வருஷம் ஒரு வேதனை ஐயாவுக்கு. ஐயாவும் கத்தி கொண்டா இருக்கிறாரு. எத்தனை வயசு அம்மாவுக்கு சாகுக்குள்ள? அம்மாவுக்கு சாகுக்குள்ள 49 வயது. 49. அப்ப அம்மா இருக்க கூட எல்லாம் மிஸ் கொடுக்கலாம் போனேன். நல்லா அம்மா இருக்க கூட பெருசா கஷ்டமே இல்லை. எங்கனாலும் அது ரெண்டாலும் இது எஞ்சாலும் சோறு டைமுக்கு தர இப்ப கடன் கஷ்டம். வீட்டோட இருந்து தொழில் செய்யறனால இது என்ன இருக்கு வீட்டோட இருந்து தொழில் செய்யறதுக்கு. யார் அப்பாவா இல்ல நீங்களா? அப்பாண்டாலும் சரி நானும் சரி வீட்டோட இருந்து செய்யற தொழில் வேலை செய்யலாம் இருந்து. அப்படியே தொழில் ஒண்ணு இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கையில இப்ப காசே இல்லை. இப்ப அப்பாவுக்கு கூட மறந்துட கூட காசு இல்லைன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி தொழில் அப்படி எப்படி ஐடியா இருக்கா? எந்த தொழில்? தொழில எப்படித்தான் சின்ன கடை குடி கொண்டு ஓடுதாங்க. எங்கட வீட்டோட செஞ்சுட்டு இருக்கோம். சட்டைகள் தைக்க தெரிய மாட்டேன். தைய மிஷின் எடுத்து போட்டு சட்டம் தந்துச்சு அதெல்லாம் தெரியலாம். சட்டெல்லாம் தைக்க தெரியுமா? தைக்க தெரியாது. பழகணும். காமன்ல வேலை செஞ்சேன். அது தைக்கலான்னு நானு அதால தையலுக்கு போகல. அப்ப ஒரு வருமானம் தரக்கூடிய மாதிரி ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று தேவை. என்ன அதோட சேர்த்து ஐயா இப்போ உங்களாலையும் உழைக்கல என்ன ஐயா தெரியுறாரா? ஐயா காட்டுங்க. இப்ப ஐயாவாலையும் உழைக்கல. இப்ப 2 பேர் இருக்கிறீங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன இப்ப வந்து பார்த்தா வீடும் ஒழுங்கா இல்ல. அப்ப எப்படி இருக்கிறீங்க இந்த வீட்டுல? இப்ப மொத்தமா 3 பேர் மகனோட சேர்த்து 4 பேர். 4 பேருக்குரிய வசதி வீட்டுல இருக்காது. என்ன வீட்டுக்குள்ள படுக்க மாட்டாரு. கால் வருத்தால மண்தாமன் இதுலயே படுக்கிற ஒவ்வொரு நைட்டும் நோகுறதா? மருந்து சில நாள்ல இருந்து கத்துவாரு. கால் எடுக்காங்க நாங்க மருந்து அதை போட்டு போட்டு இழுக்குவாங்க. 30 வருஷம் முன்னதா பாருங்க. என்ன அப்ப மழை பெஞ்சா ஒழுகுறதா? இடத்துல எல்லாம் ஒழுகுறது. அந்த சாப்பிட்டுக்குள்ள ஒழுகுறோம் கலப்பக்கத்தால மூட்டெல்லாம் கட்டலான்னு பிள்ளையில கொஞ்சம் ஜோடெல்லாம் ஒட்டையாச்சு. வீட்டையும் கொஞ்சம் பார்த்து திருத்தி அங்கால கிச்சனும் இல்லை. அதால ஒழுகுது. வீடு வீடு ஒழுகுது. அங்கால கதவு இல்லை. இதுக்கு கதவு இல்லை. சீமெண்ட் இதுக்கு கதவு இல்லையா? இதுக்கு கதவு இருக்கு. அங்கால அதுக்கு கதவு இல்லை. அந்த 2 ரூமுக்கும் கதவு இல்லை. அதால சீமெண்ட் போடல. வீட்டுக்கு தேவையான சாமான் ஒன்றும் இல்லை. அலுமாரி மட்டும் கதிரை செட்டு கிடக்கிட்டு ஒன்றும் இல்லை. கதிரையும் இல்லை. கதிரையும் இல்லை. அதுதானே என்ன கதிரையும் இல்லை. வீட்டுக்கு தேவையான சாமான் ஒன்றும் இல்லை. அந்த அலுமாரியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது உங்களோட முன்னுக்கு இறக்கிருக்கீங்க தகரத்தால. மலையில வரும்போது ஒரு இடத்துல இறக்கி எடுத்து தங்கச்சிக்கும் ஒரு வீடு இல்ல. வீடு இல்ல. அங்கால கிச்சன் வேலியால் வருத்தம் இல்ல. இரவையில படுக்கிறேன். வயந்து படுக்கிறேன். இங்கதானே நீங்க பிறந்து வளர்ந்தெல்லாம் இது இடத்துல உறுதி எல்லாம் இருக்கு. இப்ப தங்கச்சிக்கு ஒரு காணி இருக்குன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு அங்க உறுதி உங்களோட வளவுதான். என்னன்னு சொன்னா எப்படித்தானே இப்ப ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் பெண் மூலமா.
ஒரு என்ன இப்ப இந்த வீடியோ மூலமா கிடைச்சா எனக்கு சந்தோஷம். ஏன்னா இப்ப தங்கச்சிக்கு வீடு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நான் வீடியோ போட்டு 2 குடும்பத்துக்கு வீடு கிடைச்சிருக்கு. அதே போல இந்த குடும்பத்தையும் கிடைச்சா சந்தோஷம் தானே. இப்ப நம்ம முயற்சி செய்ய தானே வேணுமே. ஓகே, அப்ப இந்த குடும்பமும் ஒரு வீடு தேவைப்படுற குடும்பம் தான். 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மா இல்லை, அப்பாவுக்கும் காலையில. அதனால விலங்கு தானே. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் வீடு இருக்கு, இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு இல்லை, சொந்த காணி இருக்கு. அப்ப அவங்களுக்கு வீடு கிடைச்சா ரொம்பவே நல்ல என்று நான் நினைக்கிறேனே. ஓகே, அப்ப இப்ப அடுத்த கட்டமா என்ன நீங்க யோசிச்சிருக்கிறீங்க? ஏன்னா இப்ப அப்பாக்கும் அப்படி வருத்தமா இருக்கு. என்ன நீ அவருக்கு ஒரு இடத்துக்கும் போய்க்கல, வீட்டோட வர தொழில வீட்டோட இருக்கிறேன். அப்ப நீங்க கேட்ட மாதிரியே ஒரு வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி. இப்ப நீங்க நார்மலா சொன்ன என்ன கடைன்னா சில்லறை கடை, அதோட சேர்த்து தையல் 2ல ஏதாச்சும் ஓகே என்ன உங்களுக்கு? கடையை போட்டுட்டாங்க. இப்ப அவ அப்படி படிப்பை விட்ட மாதிரி தான் என்ன. சரிதான், இப்ப நினைக்க போறாங்க என்ன பேசுற லவ் நினைக்க போறாங்க. ஏன்னா இப்ப நீங்க படிப்பை விட்ட மாதிரி தான் என்ன. இதுக்கு பிறகு ஏதாச்சும் நீங்களும் ஒரு வேலை செய்யணும்ன்ற மாதிரி ஐடியாவோட இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப ஒரு காணி இருக்கு, அதுக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப என்ன இப்ப பிள்ளைகளோட முயற்சியெல்லாம் எல்லாம் நடக்கணும். ஏன்னா உங்களோட முயற்சியெல்லாம் நடக்கணும். 2 பேரும் தான் முயற்சி செய்யணும். 2 பேரும் தான் முயற்சி செய்யணும். ஏன்னா இப்ப இந்த காலத்துல ஒரு வீடு கட்டுறா இவ்வளவு லட்சங்கள் செலவாகும்னு நம்மள அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட தம்பி கூட கூலி தொழில்னு சொல்றீங்க. ஏன்னா தம்பி அண்ணன் கூட கூலி தொழில், அண்ணன்மார் அண்ணன் கூலி தொழில், கடை தொழில் தான் போறாங்க. அப்ப கஷ்டம்தான். அப்ப யோசிக்கணும். என்ன இப்போ உங்களோட முயற்சியால தான் நடக்கணும். இதுவும் ஒரு முயற்சி தானே. என்ன உங்களோட கஷ்டத்தை தெரியப்படுத்துறீங்க. என்ன அப்படியே கடைக்கு அங்கால சின்ன மரக்கறி கடைகளையும் போட்டா அதுவும் பரவாயில்ல. இதானே என்ன கஷ்டத்தை தெரியப்படுத்துறாங்க. உண்மையிலேயே கஷ்டம், அவங்களோட கஷ்ட நிலையை உணர்ந்து இதுக்கு பிறகு அப்போ நம்ம தான் பார்க்கணும்ன்ற நிலையில இருக்கிறீங்க. அப்ப கட்டாயமா அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். வந்து விருந்து கேட்கிறவர் தான் உங்களோட அம்மா எப்படி கட்டி சுட்டி கொடுத்தீங்களா, அதான் என்ன செய்வீங்களான்னு நான் சொன்னேன். நான் உனக்கு ஒரு மாலை ஒன்று இருக்கிறேன், அதென்றாலும் வச்சு போட்டாலும் நான் அம்மா அப்படி அனுப்பினேன், அப்படி நம்மளே அனுப்புவேன் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் கேட்டா கவலை வர்றது. உங்களோட அம்மா மட்டும் அப்படி இப்படி இது என்ன எப்படி இது நான் அம்மா எப்படி போகாட்டினாங்க அதே மாதிரி நான் உனக்கும் இதுவும் இல்லாம நான் செய்வேன். ஐயா பாருங்க, மேலே ஐயா கத்தாதீங்க. நீங்க ஏன் ஐயா கத்துறீங்க? விளங்குது ஐயா உங்களோட கஷ்டங்கள். என்ன 30 வருஷமா ஒரு கொடுமை என்றக்குள்ள பிள்ளைகளை நினைச்சுதான் கவலை. என்ன பிள்ளைகளை நினைச்சு எந்த ஒரு கவலை என்ன, எங்க போனாலும் அதில் கவலை. என்னது நான் கனத்த உதவி வந்து நிரப்பிட்டு போயிருக்காங்க. உதவியும் இன்னும் கட்டுக்கிட்டு இல்லை, ஒரு உதவியும் வரல. இந்த படம் பிடிச்சிட்டு வந்து சமத்துக்கு இந்த இந்த இதெல்லாம் கூட தெரிஞ்சேன் நான் மெடிக்கல் எல்லாம் அதுவும் கூட இல்லை. இப்போ நினைக்கிறாங்க கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு அரசாங்கம் வந்து கோழி 20,000 கோழி 20 அது இன்னும் கிடைக்கல. நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? அப்பட கஷ்டத்தை வந்து உணர்றது கொள்ள நம்ம என்ன அதுக்கு கோழி கூட அடிக்கட்டாங்க அடிக்கத்தான கோழி வருவாங்களா? கோழி கூடு அடிச்சதான் கோழி தருவாங்களா? உண்மை இல்லையா? கோழி கூடு அடிச்சு எத்தனை கோழி கூடு தரேன்னாங்க? எத்தனை கோழி தரேன்? 20 தரேன்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கோழி கூடு அடிச்சு எடுக்கத்தாங்க. அது அடிக்க காசு இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை. 2 பொம்பளை பிள்ளைகள் தானே. இப்ப அம்மாவோட போட்டோ இந்த பாக்குறேன் அந்த இருக்கிறவன் அம்மா. சரி, இப்ப அப்பாக்கு மருத்துவ செலவு
சாப்பாடு செலவு சாப்பாடுகள் இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? இந்த பைத்தங்க சாப்பாடு. நல்ல சாப்பாடு எடுத்து நாள் இருக்கு. சாப்பாடு இப்ப என்ன சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கையில காசு இல்லை. இது இங்க போன வருஷம் 12ஆம் மாதம் அதுவும் கடல்ல நல்ல மீன் பட்டு கண்டு சமைச்சு சாப்பிட்டது. அதுக்கு பிறகு அதை இதை போட்டு சுண்டி சாப்பிட்டு நேற்றும் பைத்தங்காய் சுண்டலும் இன்றைக்கு சோதி. நேற்றும் பைத்தங்க இன்றைக்கு பைத்தங்க. எங்க வாங்கினீங்க பைத்தங்க? அப்பா நேற்று வயலுக்கு போய் வந்தப்ப கொண்டு வந்து அது கொண்டு வந்து இந்த மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை அதுக்கு கூட ஓலை கொச்சி வெங்காயம் ஒன்று மாங்கலை ஒன்றுமே இல்லை. கொச்சிக்க வெங்காயம் ஒன்றும் இல்லை. அது ஒன்று மாங்காயும் இல்லை கோவையும் இல்லை. காசு கட்டுதான் தராள்ட அவன் களி அந்த ஆள் இல்லை இல்லாட்டி அப்ப கடன் வாங்கி தான் இப்ப தந்தை இப்ப வாங்கினா ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் காசு கொடுக்குது. அதுக்கு தக்க வந்து ஒரு காசை திரட்டான். 3000 ரூபா எவ்வளவு கடன் இருக்கு இப்ப? எனக்கு கடன் இருக்கு. அந்த அக்காவுக்கு ஒரு 3000 கொடுக்கணும். மாமா அவங்க ரெண்டு வந்து சாமான் 5000 கொடுக்கணும். அவர் இப்ப ஹோல் எடுத்தவரை அரைக்க கொடுக்குறாச்சு நம்ம இருக்குன்றான். அதையும் வந்து காசு இல்ல. எவ்வளவு மொத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கடன் மொத்த பேருக்கு இருக்கிற கடன் 10,000 ரூபாய் கடன் இருக்கு. 10,000 ரூபா இருக்கா கடன்? 10,000 ரூபாய் கடன் இருக்கு. அங்கெல்லாம் கடைக்கு காசு கொடுக்கணும். சாமான் எடுத்த காசு அவங்களை வந்து கேட்டவங்க. அப்ப எவ்வளவு சொல்லுங்களேன் மொத்தமா. இப்ப கடன் வாங்கினது நீங்க சாப்பாட்டு செலவுக்காக தான் வாங்கிருக்கிறீங்க. ஏன்னா அப்ப எவ்வளவு மொத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு கடைக்கு கொடுக்கணும் 8,000. இங்க வாங்கினா சொல்லலாம் 18,000 ரூபாய்க்கு கடன் இருக்கு. 18,000 அவ்வளவுதானா? அவ்வளவுதான் கடன் இருக்கு. உடுப்பு காசு கொடுக்கணும். உடுப்பு காசு எவ்வளவு? ஒரு இடத்துல 5 கொடுக்கணும். ஒரு இடத்துல 6 கொடுக்கணும். 6 இவ்வளவு 3000 மட்டும் கொடுக்கணும். அந்த கடன் இருக்கு. உடுப்பு காசு. உடுப்புன்றதும் வேணும் தானே. அதனால அதுவும் கடனுக்கு தான் வாங்கி போட்டிருக்கிறீங்க. மொத்தமா ஒரு சொல்ல போன ஒரு 40,000 கடன் இருக்குமா? அப்படி இருக்கு கடன். உடுப்பு காசு 40 கிட்ட கடன் இருக்கு. 40 கிட்ட கடன் இருக்கு. ஏன்னா அதோட சேர்த்து 5,000 மருந்து செலவுமே இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் கடன் வாங்கினீங்களா? அதுக்கு இங்க அண்ணாட்ட பக்கத்துல பெரிய மேடம் 2000 வாங்கினேன். அதுல 1000 மட்டும் கொடுத்தா 1000 கொடுக்கணும். அந்த காசு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப மொத்தமா சொல்ல போனா ஒரு 40,000 அப்படி. என்ன 40,000 கடன் எப்படி கொடுக்க போறீங்க? கொடுத்தா உள்ளமா தாரண்டிக்கு அண்ணா கடன் வீட்டுல வந்து கேக்குறவங்களா? இவ அண்ணன் வரல மாமா. அது இல்ல கடன் வாங்கினாக்கள் வந்து கேக்குறவங்களா? கேக்குறவங்க வந்து இங்க இவங்கிட்ட சொல்லிக் கொள்ளலாம். உடுப்புக்காரர்கள் அவங்க எடுத்து விற்கிறாரு. அதால அவங்க வந்து கேட்கிறோம். அப்படி அவங்க அப்படியே மொத்தமா கேட்கல. உங்கள்ட்ட இருக்கிற 500 ரூபாண்டாலும் தாங்க. 500 ரூபாண்டாலும் தாங்க. அவங்க காசு கொண்டு வந்தா சாமான் எல்லாம் வாங்கி மிச்சம் வேண்டா 500 ரூபாயில உடுப்பு காசு கொடுத்து கடன் அதிகம். அப்ப உங்க அண்ணன் கோழி தொழில் போனா அதுல கிடைக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் தந்தா அதுல அதை வச்சு சமாளிக்கிறீங்க. இப்ப அரசாங்கத்தின் மூலமா QR காசு ஒன்றும் கிடைக்கல. QR காசு 8,500 அந்த காசு எடுத்துட்டு வந்தா அவர் எடுத்து வந்து 2,500 எடுத்துட்டு 6,000 தருவாரு. அதை எடுத்து வீட்டுக்கு தேவையான சீனி சாமான் அந்த எல்லா சாமானும் வாங்கினோம். சாமான் எல்லாம் கடைக்கும் காசு கொடுத்து 5,000 போனா 1000 ரூபாய் காசு இருக்கு. அதை எடுத்து இவளுக்கு 500 ரூபாய் கொடுத்து போட்டு 500 எடுக்கிறேன். நான் எடுத்து கை காவல் கட்சி மீனக்கு அவ இவைக்கு மாதம் 500 ரூபா தான். அதை கொடுத்தா உடுப்பு காசு கொண்டு கொடுத்து. இப்ப கூலி தொழில் செஞ்சு வர காசையும் அந்த QR காசையும் செஞ்சுதான் உங்களோட குடும்பம் ஓடுது. என்ன இப்ப எதுவும் தேவைன்னு சொன்னா கடன் வாங்குற மாதிரி அதை காசு வந்தப்ப அப்படியே ரொட்டேட்டா போய் கொண்டிருக்கு. என்ன மாறி கொடுக்குற ஒரு சேமிப்பு ஒன்றும் இல்லை. என்ன இப்ப உங்களோட ஏதாச்சும் நீங்க பொம்பளை பிள்ளைகள் ஏதாச்சும் அதுகள் யோசிப்பாங்க. இப்படி கஷ்டத்துல எந்த தோடு அம்மாட தோடு இந்த மோதிரம் வீடு வச்சுக்கிறீங்க. அது ஒன்று வீடு வச்சுட்டீங்க. இதுதான் கஷ்டம் பாருங்க. சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லைண்டா. எல்லாத்தையும் கொண்டு வீடு வச்சுக்கணும். சரியான கவலையா இருக்குமே. பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த தங்கம்னு சொன்ன விருப்பம் போட்டு போட்டு போவாங்க. நாங்க இருந்துட்டு கத்தி கத்தி திரிக்கிறோம். அந்த இதெல்லாம் பார்த்து போட்டு வெளிநாடு போகமாட்டேன் எடுத்தேன். அப்புறம் அண்ணாக்கள் சொன்னாங்க நீ போனான்ட்டு அவளை விட்டையும் கொஞ்சம் எடுக்கணும். வந்து ஓட்டு உங்களோட அம்மாட
வெளிநாடு போறதுக்கும் 19 வயசுல என்ன ஒரு வாசியம் இந்த வீட்டுறது பிரபலுக்கு வீடு கட்டது பண்றது எல்லாரும் தாரான்ற ஒரு உதவியும் செய்யல. ம் ஒரு வீடும் இல்லை, முழு வீடு தான் வளர்க்குற மாலையை கொண்டு அந்த புலங்கள் வீடம் வாங்கி வச்சுனாங்க. அப்புறம் அவங்களுக்கு வச்சு போட்டு எடுத்து கொடுத்து. எவ்வளவு வீடு மொத்தம் இருக்கு? எத்தனை லட்சம்? எங்களுக்கு இப்போ வீடு எடுக்கிறேன்டா 4 லட்சம் ரூபா காசு வேணும். 4 லட்சம் ரூபா வேணும் என்ன? எல்லா வீடு மடுக்கல் வட்டியோட எல்லாம் சேர்த்து. ஓ எந்த மாலை இருக்கு? ஒன்று 20 இருக்கு எந்த மாலை. அங்கால அம்மாட தோடு 25 இருக்கு, எந்த அடுத்த தோடு 25க்கு, இந்த மோதிரம் 7,000 ரூபாய்க்கு, இந்த அடுத்த சோடு 7,000 ரூபாய்க்கு, பென்ஷன் 18க்கு. இனி வட்டி வெட்டி எல்லாம் பார்க்கணும். கை செயின் இருக்கு 35க்கு, மோதிரம் மட்டும் கொண்டு வச்சுக்கணும். 40க்கு உள்ள பெண்டாலும் முழு தேடித்தான் தான் இப்படி சாப்பாட்டு கஷ்டத்துல கொண்டு வச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு கடனும் இருக்கு என்ன, அதோட சேர்த்து வீடு ஒழுங்கா இல்லை, வீடு திருத்தணும், கதவுகள் எல்லாம் இல்லாம இருக்கு. அதோட சேர்த்து உங்களோட அப்பாவுக்கு மருத்துவ செலவுலாம் இருக்கு ஏன்னா. இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப சாப்பாடுக்கு வாங்கின கடன், அதோட சேர்த்து இப்ப உடுப்பு கட்டாயமா பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா உடுப்புகளுக்கு ஆசைப்படுவீங்க, அது கடனுக்கு தான் வாங்கியிருக்கீங்க என்ன. அதுவும் சேர்த்து ஒரு 40,000 ரூபாய் கடனா இருக்குன்னு சொன்னீங்க என்ன. ஓகே, 40,000 ரூபா. ஐயாவுக்கும் மருந்துகள் வாங்கியிருக்கு. அப்ப அவருக்கு மருந்து வாங்கத்தான் அந்த ஒத்து அடிக்கிற பொட்டாணியெல்லாம் வாங்கணும் என்ன. அதுக்கு எங்க மாமா அங்க வாங்கி அவங்க வாங்கி 10,000. அதுக்கு இப்ப காசு இல்லாத வாங்குறா. காசு வேணும். எவ்வளவு வேணும் அதுக்கு? அதுக்கு ஒரு 10 வேணும். அது எல்லாம் எண்ணெயெல்லாம் மருந்தெல்லாம் வாங்கணும். மாலை கொண்டு போய் தானே வாங்கணும். 10 வேணுமா? சரி, அப்ப 50,000 ரூபாய் வேணுமா என்ன? 50,000 ரூபாய் வேணுமெண்டா சில கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லாம போயிரும் என்ன. சரி, அப்ப அதை நான் இப்ப தாரன். அதுக்கு பிறகு கட்டாயமா உங்களுக்கு அதுக்கு பிறகு உதவி தேவைதானே. அதுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு கிடைக்கிற உதவி உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமா. உங்களுக்கும் ஒரு வீடு கிடைச்சா நல்ல என்ன நான் ஆசைப்படுறேன். வீடு கிடைச்சாலும் எல்லாம் தான் வீட்டோட இருந்து செய்யற தொழில்கள் ஒன்று ஓட்டுதான். ஓகே, அப்ப அந்த உதவிகள் வீட்டுக்குள்ள படுத்தாங்க. வீட்டுக்குள்ள நாங்க படுத்து நித்திரோம் ஆக்க வந்தது எங்கரியா வைத்தாலும் ஊப்பிட்டு கொடுத்துட்டு அந்த கதை இதுக்கு வீட்டுக்கு இடம் எடுக்கிறேன். அதில் ஆக்க வந்து வைக்கிறா எங்க வைத்தாங்கறியா வைக்கிறேன். என்னோட வீட்டோட ஒரு தொழில்ன்றாக கடை அதுக்குள்ள நிறைய தெரியும் தானே ஆக்களுக்கு அங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி 50,000 ரூபாய் தாரேன். சரியா, அதை வச்சு உங்களோட கடன் அடைங்க. ஓகே, சரி, ஓகேயா. இப்ப உங்களோட மகள்கள் சொன்னாங்க என்ன சில கடன்களும் இருக்குன்னு. உங்களோட சாப்பாடுகளுக்கு வாங்கின கடன், அடுத்தது பொம்பளை பிள்ளைகள் தானே உடுப்புகளும் அவங்க வாங்கியிருக்காங்க, அதுக்கும் கடன் கொஞ்சம் இருக்கு. அதோட சேர்த்து உங்களோட மருத்துவ செலவுக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுது என்ன. இப்ப சில பிரச்சனைகள் முடியறதுக்கு இப்ப ஐயாக்குரிய 10,000 ரூபாய் நான் தாரேன் பாருங்க ஐயா. 10,000 ரூபாய் இருக்குன்னு. சரி ஐயா, ஓகே. இப்ப நீங்க சொன்ன உங்களோட கடனுகள் தீர்றதுக்கு 40,000 ரூபாய் வேணும்னு சொன்னீங்க பாருங்க. என்ன எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 40,000 ரூபாய் இருக்கு என்ன. இப்போ உங்களோட இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியறதுக்கு என்ன. இப்போ நம்ம வீடியோ போடுவோம் தானே, அதன் மூலமா உங்களுக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும். அந்த நம்பிக்கை இருக்கா? சரி, ஓகே. பார்த்து தானே ஹோல் எடுத்தேன். இங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க பார்த்து தானே ஹோல் எடுத்தேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஒரு பாக்குறாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி. குழுக்கொச்சனாக்களுக்கு நன்றி. அதையும் இந்த இடத்துல சொல்லணும் தானே, மறக்க கூட. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணன் தான் வளமையை நான் சொல்றேன் தானே, ஆஸ்திரேலியா அண்ணன். அந்த அண்ணன் தானே ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அனுப்பியிருந்தாரு. அவர் பேர் சொல்ல விரும்பல. அந்த அண்ணன் பணத்தை தான் இப்ப கொடுத்திருக்கிறேன். 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். சரிதானே? ஓகே, நீங்க சொல்லுங்களேன். இந்த பாக்குறாக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? என்ன காசு தந்த அண்ணனுக்கு அவங்களுக்கு நன்றி. அவர் 100 வயதுக்கு பல்லாண்டு வாழணும் இந்த உதவியை செஞ்சதுக்கு. அந்த வீட்டையும் கொஞ்சம் தந்தா எவ்வளவு போதும். வீட்டு பிரச்சனை, அடுத்தது ஒரு வாழ்வாதார பிரச்சனை.
சரி ஓகே, அது கட்டாயமாக நடக்கும். சரியா தங்கச்சி? சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோ முடிப்போம் என்ன. அப்போ உங்களோட நிலையை நீங்கள் சொல்லித்தேங்க, இப்போ நானும் தெரியப்படுத்துவேன். அதன் மூலமாக கட்டாயம் உதவி கிடைக்கும். கட்டாயம் உதவி கிடைக்கத்தான் வேணும். ஏன்னா அம்மா இல்லை, இனிமேல் அவங்களோட லைஃபுக்குள்ள அவங்க தான் பார்க்கணும்ன்றக்குள்ள என்ன அது கஷ்டம் தானே. என்ன அப்பா இருந்தா, இப்போ அப்பா இருந்துப்போ நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ அப்பாவுக்கு மேலான்றதால தானே நாங்கள் வந்து வீடியோ எடுத்து உதவி தாரோம். ஏன்னா ஐயா ஓகே ஐயா. சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் பார்த்தீங்க தானே. என்ன இப்போ அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை ஒன்று தீர்ந்திருக்கீங்க நான் வந்ததால். இது போன்ற நிறைய நல்ல விடயங்களை நானும் தொடர்ச்சியாக செய்யலாம் புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள ஆதரவோட. ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.